இருக்கும் பொழுது, அப்புறம் போட்டி அதிகம் இருக்கும்போது அது இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதுதான். 7th ஒன் வந்து கடை தெடுக்கும் விலை நிர்ணயம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு புதிய பொருளை சந்தையை அறிமுகப்படுத்த போது அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டு பின் போட்டியாளர்கள் சந்தைக்குள் நுழைந்த பின்னர் என்ன பண்ணுவாங்க, விலையை படிப்படியாக குறைக்க செய்கிறாங்க இல்லையா, அதுதான். 8th ஒன்றுனா விலைக்கோடுன்னு சொல்லுவாங்க. விலைக்கோடுனா இவ்விதமான விலை நிர்ணயம் செய்வதற்கு வந்து ஒரு சில்லறை விற்பனையாளர்களால் இது பின்பற்றப்படுறாங்க. நீண்ட காலத்துக்கு இது மாற்றி ஏதுமின்றி நிலையாக பயன்பற்றவும் இது பயன்படுத்தப்படுது. 9th ஒன் வந்து புவியியல் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்தல். புவியியல் அடிப்படை இதை வந்து ஒரு சந்தையிடுகை மேலாண்மையினால் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 வகையாக இது பிரிக்கப்படுறாங்க. 5 டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பகிர்வு செலவின் அடிப்படையில் விலை நிர்ணயம், இது சீரான விலை நிர்ணயம், அப்புறம் மண்டல விலை நிர்ணயம், சரக்கு கட்டண ஏற்பு விலை நிர்ணயம் மூலமாக இது சொல்கிறாங்க. ஜியோகிராஃபிக்கல் ப்ரைஸ், அதாவது புவியின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படுறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் என்னன்னா பகிர்வு செலவின் அடிப்படையில் விலை நிர்ணயம் அப்படின்னா என்னன்னா, இந்த வந்து ஒரு முறையில் வந்து ஒரு போக்குவரத்து செலவானது விற்பனையாளர்களால் ஏற்றுக்கொள்ளவதில்லை. அதாவது நுகர்பவர்களால் தான் இது செய்யப்படுது இல்லையா, அதுதான். சீரான விலை நிர்ணயம்னா யூனிஃபார்ம் டெலிவர் த ப்ரைஸ், சீரான விலை நிர்ணயம். இம்முறையில் வந்து நேர்முறானது, அதாவது ஒரு அனைத்து நுகர்வோரும் ஒரே விலை நிர்ணயம் செய்யப்படுறாங்க. இவ்விலையானது விதமான விலை நிர்ணயம் செய்வது வந்து ஒரு நாட்டளவில் விளம்பரம் செய்யப்பட்ட ஒரே விலையை வந்து கொண்டு இது ஏதுவாக இருக்கு. 3rd மண்டல விலை நிர்ணயம் சொல்லுவாங்க, ஜூன் ப்ரைஸ். அல்லது இம்முறையில் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மண்டலங்களை இது உருவாக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டலத்தில் இருந்து அனைத்து நுகர்வோரும் ஒரே விலை நிர்ணயிக்க இது செய்யப்படுகிறது. 4th வந்து சரக்கு கட்டண ஏற்பு விலை நிர்ணயம் சொல்லுவாங்க. இம்முறையில் விற்பனையாளர் அதிக வியாபாரத்தை பொறுத்து அவங்களோட சரக்கு கட்டணத்தில் ஒரு பகுதி அல்லது அதுக்கு மொத்த கட்டணத்தையும் தானே ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா, அதுதான். அதாவது ஒரு சந்தையில் ஒரு போட்டி அதிகமாக இருக்கும் பொழுது இது உகந்ததாக இருக்கிறது. 10th என்னன்னா ஒரு டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இரட்டை விலை நிர்ணயம். இரட்டை விலை நிர்ணயம்ல என்னென்னா, ஒரு உற்பத்தியாளர் வந்து ஒரே பொருளை 2 அல்லது அதுக்கு மேற்பட்டது ஒரு விலையை வந்து என்ன பண்ணுவாங்க, இரட்டை விலை என்று விற்பனை செய்கிறாங்களே, அது இரட்டை விலை என்று சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரே சந்தையில் பல வகையான பிராண்டுகள் அப்புறம் சந்தையிடுகை செய்யப்பட்ட ஒரு இரட்டை விலையாக இது சாத்தியமாக இருக்குது. அதாவது இந்த இரட்டை விலையான அந்த டபுள் ப்ரைஸ் அதெல்லாம் என்னென்னா, ஒரு இந்த ரயில்வே போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து பின்பற்றப்படுறாங்க. வேறுபட்ட விலையை இவங்க வந்து இது வந்து ஒரு வேறுபட்ட விலையனும் இதுவும் அழைக்கப்படுது. 11th வந்து நிர்வகிக்கப்பட்ட விலை நிர்ணயம். இவ்விலை அடக்க விலை வந்து என்னன்னா ஒரு தேவை, போட்டி, அரசு கொள்கை போன்றவற்றின் அடிப்படையில் அல்லாமல் இது வந்து ஒரு மேலாண்மையாக தீர்மானத்தோட அடிப்படையில் இது நிர்ணயிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஏகாதிபத்திய விலை நிர்ணயம் அப்படி சொல்லுவாங்க. ஏகாதிபத்திய விலை நிர்ணயம்னா ஒரே ஒரு பொருள் வந்து இருக்குன்னா ஒரே ஒரு உற்பத்தியாளர் அல்லது வணிகரால் மட்டும் விற்பனை செய்யப்படும் போது ஏகாதிபத்திய விலை வந்து இது நிலவுகுது. எனவே இது வந்து ஒரு விற்பனையாளர் தாராளமான முறையில் ஒரு விலையை முடிவு செய்யவும் இது முடியும். விலை பிரச்சனை எதுவும் இல்லாமல் இது ஏகாதிபதி விலையாக லாபத்தை இது பெருக்கத்துக்கும் இது உதவியாக இருக்குது. இப்போ 13 வந்து எதிர்பார்க்கப்பட்ட விலை நிர்ணயம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு எதிர்பார்க்கப்படுவாங்கள ஒரு நுகர்வோரால் ஒரு மனம் விரும்பி அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள அளவுக்கு விலை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க இல்லையா, அதை எதிர்பார்க்கப்பட்ட விலை நிர்ணயம். 14 வந்து முத்திரையிடப்பட்ட விலை குறிப்பீட்டின் மூலம் விலை நிர்ணயம். சீல் இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட சில வேலை பணிகளுக்கு வந்து இவ்விதமான விலை நிர்ணயம் வந்து பின்பற்றப்படுறாங்க. முன்கணிப்பு செய்யப்பட்டு அவங்களுடைய செலவு விரிவான முறையில் பல போட்டியாளர்கள் மூலம் அவரோட கணிப்பின்படி இது வந்து கணக்கிடப்படுது. 15 வந்து கூடி கலந்து பேசுகின்ற ஒரு விலை நிர்ணயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விலை வந்து அவங்களுடைய
முடிவு செய்ய முடியாது. விற்பனையின் போது எடுக்கப்படும் ஒரு விலை பேரம் பேசுகிறாங்க இல்லையா, பேசுதலை நம்பியே இது இருக்குது. இது வந்து மாறுபட்ட விலை நிர்ணயம் சொல்லும் இதை அழைக்கப்படுறாங்க. அதாவது வேரியபிள் ப்ரைஸும் கூட இதை சொல்கிறாங்க. 16 வந்து கொள்வினை மிகையான விலை நிர்ணயம். அதாவது இம்முறை விலை நிர்ணயம் வந்து இம்முறை மிகை விலை நிர்ணயம் என்றும் இதை அழைக்கப்படுது. வணிக ஆதாயங்களுக்கு கொள்வினைக்கு மேல் குறிப்பிடப்பட்டு விலை மிகை கொள்கையாகவும் விலை அல்லது மிகை விலையாகவும் இது இருக்குது. அதாவது மொத்த விற்பனையாளர்களும் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் உற்பத்தியாளர் அறிவிக்கும் ஒரு விலை மீது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சேர்த்து விற்பனை விலையாக இது நிர்ணயிக்க உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதற்கு ப்ரைஸை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தது சிக்னல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வழங்கல் வழிகள் சொல்லுவாங்க. சிக்னல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா வழங்கல் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோட டெஃபினிஷனு வழங்கல் வழின்னா என்னென்னா ஒரு எப்படி சொல்லலாங்கன்னா ஒரு வழங்கல் வழி ஒரு வித்தியாசமாக அதாவது ஒரு உற்பத்தியாளர்களிடம் இருந்து இறுதியில் நுகர்பவருக்கு பொருள் நகர்ந்து செல்லும் வழியாகவே சந்தையிடல் வழி என்றும் இதை சொல்கிறாங்க. இவ்வழியில் ஒரு பொருட்களின் மீதான உரிமை, அதாவது டைட்டில் ஆஃப் த ப்ராடக்ட் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் மூலமாகவோ ஒவ்வொரு நிலையும் மாறுபடுகிறது. அதுதான் வந்து சிக்னல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் டாபிக் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வழங்கல் வழி வந்து ஒரு சிறியதாகவோ அல்லது நீண்டதாகவோ இருக்கலாம். அதாவது லாங் டைமாகவோ ஷார்ட் டைமாகவும் இருக்கலாம். ஒரு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவும் இருக்கும். நேரடியான என்னென்னா இப்போ பேட்டா கம்பெனி இருக்குன்னா அவங்க உற்பத்தி செய்யும் பொருள் வந்து காலனி நுகர்வோருக்கு ஒரு நேரடியாக விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அது வந்து நேரடியாக. மறைமுகம்னா இப்போ உற்பத்தியாளர்கள் மொத்த விற்பனையாளருக்கு விற்பனை செய்ய அவங்களோட சில்லறை விற்பனையாளருக்கு விற்பனை செய்து மறைமுகமாக செய்கிறாங்களே, அது மறைமுக விற்பனையாகவும் இருக்குது. அப்புறம் வழங்கல் வழி வந்து அவங்களோட உற்பத்தியாளரோடு தொடங்கி ஒரு நுகர்பவர்லேருந்து இது முடியுது. எனவே இது வந்து சிக்னல் டிஸ்ட்ரிபியூஷனு அதாவது உற்பத்தியாளர் நுகர்பவர் ஆகிய இருவருக்கூட்டியும் இது அடங்கும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, பாசிபிளாக இருக்குது. அப்புறம் பேக்கிங், பிராண்டு, மோட் ஆஃப் பாசிபிள், இந்த ஒரு கிரெயின்ஃபுல் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மில்லியன் ஆஃப் த பர்சன், நிறையா பர்சனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. த டோட்டல் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி வேர்ல்டு ஹேஸ் இன்க்ரீஸ், அதிகமாக இருக்குது இந்த டோட்டல் வெல்த் ப்ரொடக்ஷனு. அவங்க ஸ்கோப் ஃபார் ஸ்பெஷலாக இருக்குது. அவங்க டிவிஷன் ஆஃப் த லேபர், அப்புறம் மெயின் ஆஃப் த கம்யூனிகேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட் அவங்க டெவலப் ஆகுது இல்லை ஹேஸ் டெவலப்பாக இருக்குது. தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைப் ஆஃப் சிக்னல், அல்லது டைரக்ட் மார்க்கெட்டிங் சிக்னல் வந்து இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் சிக்னலாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் மார்க்கெட் சிக்னல்னால் 0 லெவலாக இருக்குது. இன்டைரக்ட் அதாவது நேரடியான சந்தை சொல்லுவாங்களே அது. இது மறைமுகமாக சந்தை. இதில் வந்து 1 லெவல் 2, 3, 4 லெவல் சிக்னலாக இருக்குது. அதாவது ஒரு உற்பத்தியாளர்லேருந்து நுகர்வோர் இது மூலயமாக நேரடியாக போகுது இல்லையா, அது டைரக்ட் மார்க்கெட்டிங். இது இல்லாமல் ஒரு உற்பத்தியாளர் சில்லறை, அப்புறம் சில்லறை விற்பனையாளர் போய் அப்புறம் விற்பனையாளர் போய் அப்புறம் நுகர்வோர்கிட்ட போகுது. அப்புறம் உற்பத்தியாளர்கிட்டேருந்து மொத்த வியாபாரி, அப்புறம் சில்லறை விற்பனை, நுகர்வோர், இவ்வழியாக பெரும்பாலான பொருட்கள் ஏற்ற வழியாக இருக்கு இல்லையா, அது வந்து இன்டைரக்டாக போகுது இல்லையா, ஒரு பொருளுக்கு கன்சூமருக்கு போகுது இல்லையா, அதுதான் இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். அடுத்தது ஃபேக்டர் டிட்டர்மைன் த சிக்னல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபேக்டர் டிட்டர்மைன் த சிக்னல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, ஒரு வழங்கல் வழியாக தேர்ந்தெடுக்கும் ஒரு ஆராய வேண்டிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலிசி. டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசின்னு என்ன, வழங்கல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வழங்கல் கொள்கைன்னா என்னன்னா, ஒவ்வொரு உற்பத்தியாளரும் அவங்களுடைய தமது பொருளை எவ்வாறு விநியோகிப்பது என்பது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா, அதுதான் வழங்கல் கொள்கை. அதாவது என்னன்னா, ஒரு விற்பனையை ஒரு அதாவது இதற்குன்னு ஒரு
விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட பொருளின் அளவு, இந்த விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட பொருளோடைய மூன்று வகையாகவும் உற்பத்தியாளர்கள் பின்பற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அடர்த்தியான விற்பனை அப்படி சொல்லுவாங்க. அடர்த்தியான விற்பனைனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து எல்லா வழங்கல் வழியும் பயன்படுத்து அவங்களோட எல்லா இடங்களும் பரவலாக